Hebron Ministries. தெய்வீக நித்திய ஆசாரித்துவம். அப்போ அந்த நித்திய எவர்லாஸ்டிங் priesthood, அதாவது தேவன் கொடுக்கிற ஊழியங்கள் ஒரு தலைமுறையில் நித்தியமாக இருக்குன்னு அர்த்தம். நித்திய ஆசாரியத்துவம், தெய்வீக இன்டென்ஷன், தெய்வீக நோக்கம். உங்களை அழைத்தவர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, ஒரு நோக்கத்தை. என்ன அழைச்சாரு, என் மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது தெய்வீக டிவைன் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன்னா உங்களை அழைத்ததற்கு முன்பாகவே உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காரு. மூணாவது தெய்வீக மாற்றம், டிவைன் டிரான்சிஷன். தேவன் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். அப்படியே அழுது அழுது புலம்பி அப்படியே இருட்டில் உட்காரத்தில்ல, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. கடைசியில் நாலாவது காரியம் தெய்வீக. 4 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் டிரான்சிஷன், அதாவது மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி தான் வயசான ஆகுமா? ஹல்லேலூயா. ஐயோ, இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் நான் நல்லா இருந்தேன், இதை விட நல்லா என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா இருந்தேன், என்னை கர்த்தர் நல்லா இன்னும் நல்லா வச்சிருப்பார். அப்படி சொல்லுங்கள். உங்கள் வியாதியெல்லாம் மாறி போயிடும் பாருங்கள். ஒரு நிமிஷம் உங்கள் வியாதியெல்லாம் மாறி போய்டும். ஹல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு சொல்லுவாங்க, சொல்லுங்கள், உங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு என்ன கேடு அப்படின்வாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாம் இருக்குமா, சுகரு, பிபி, கிட்னி ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம் தான் வரல. இல்லை, அதுக்கு எங்கே மெடிசன் எடுக்கிறது? எல்லாத்துக்கும் மெடிசன் எடுக்கலாம், பிரெயினுக்கு எங்கே மெடிசன் எடுக்கிறது? அந்த அம்மாவுக்கு பாருங்கள், எதுக்கு எப்போ கேட்டாலும் கேரு, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், எனக்கு என்ன கேடு பாஸ்டர். என்ன ஆன்சரோ எனக்கு தெரியல. அது அப்படிப்பட்ட ஆன்சர் நான் அதுமாரி கேட்டதில்லை. அதுபோல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது தேவையில்லாத பதில் சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறேன் சொல்ல வேண்டியதானே, எனக்கு என்ன கேடு. அது சொன்னதுனால தான் அந்த வியாதியெல்லாம் வந்துச்சு. அது சொல்லலைன்னா எந்த வியாதியும் வராது. அது மாதிரி தேவையில்லாத ஆன்சர்லாம் கொடுக்கக்கூடாது. தெனாட் ஆன்சர், இது பேர் தெனாட் ஆன்சர். அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், அதை பற்றி கவலைப்படாது. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லமை வரும். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம உலகத்தில் இருப்பவரை பார்க்க எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட ஒரு நாளும் கலங்குவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:3 பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து விட்டோம். ஹல்லேலூயா. அவன் எழுதுறான், மரித்தீர்கள் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை, பாவங்களுக்காக செத்து போயிட்டேன், நீதிக்காக பிழைத்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, கிறிஸ்துவோட கூட மறைச்சிக்கிறார். ஒன்று என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, தன்னோடு கூட மறைச்சி வைக்கிறார். நீங்கள்லாம் இயேசுவினால் மறைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை மறைச்சி வச்சிருக்கிறார். தேவன் உங்களை மறைச்சி வச்சிருக்கிறார். வாசுங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். ஒரு நாள் காப்பார் ஆண்டவர், என் புள்ள பார், அதில் எல்லாம் மறிச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே வானம் கீழே இருந்து இயேசுடைய காலத்தொத்த சத்தம் துணிக்கும், இயேசுடைய வருகை இருக்கும். அந்த சமயத்தில் எல்லாம் மறிச்சு போயிட்டு இருப்பாங்க. இயேசுவின் பிள்ளைகள் உயிரோடு கூட எழுந்து ராஜ கம்பீரமாக இயேசுவோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். கல்லறைகள் பிறக்கும், தக்கால சொத்தம் ஒழிக்கும். அங்கேருந்து வெல் நங்கி தரித்திரா உயிரோடு கூட எழுந்து இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்திப்பார்கள். சரி, காரணம் பாருங்க. வெளிப்படும் போது மகிமையிலே அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுமோ அடுத்தது கீழே 5ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், மோகம், துர்ரீச்சை, இதெல்லாம் பழைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டணும். அதில் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரோடு நீங்கள் மறைக்கப்பட்டீங்க. என்னைக்கு ஞானஸ்நானம் நடத்தீங்க அன்னைக்கு ஆண்டவரோடு கூட நீங்கள் மறைக்கப்பட்டு விட்டீர்கள். என்ன செய்யணும்? விபச்சாரம், அசுத்தம், ஃபார்னிகேஷன் சொல்லுவாங்க. அசுத்த படங்களை பார்க்கறது, மோசமாக இருக்கிறது, அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் விட்டு நீங்குங்கன்னு சொல்லி பவுல் நமக்கு
இதுதான் வந்து என்ன டிரான்சிஷன், இதுதான் மாற்றம். நம்முடைய வெறும் வாழ்க்கையில் மாத்திரம் உள்ள மனசில் மாற்றம் வர வேண்டும், சிந்தையில் மாற்றம் வர வேண்டும், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க வல்லமை. 4வது காரியம் பார்த்தீங்கன்னா டிவைன் அஃபெக்ஷன், தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு வாசிக்குமா? ஆரோன் ஜீவித்து போனான் சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடி. இவங்க 3 பேரும் ஆரோன் மலைக்கு போறாங்க. அங்க பார்க்குறாரு, எப்படி ஆரோன் செத்துருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா பார்க்கலாம்? ஆரோன் எப்படி செத்துருப்பாங்க? ஆண்டவர் கீழே தள்ளிட்டு இருப்பாரா, இல்லை கல்லால் தடிச்சிருப்பாரா, என்ன எப்படி நட சொல்லுங்களா, என்ன எப்படி செத்துருப்பாரு? என்னம்மா? வெரி குட், பரவாயில்ல. சுகுணா சிஸ்டர் ஒரே சிஸ்டர். நான் 4வது சர்வீஸில் கேட்டேன் எப்படி செத்துருப்பாருன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. நல்ல காலம் கழுத்தை பிடிச்சி நெருக்கலன்னு சொல்லலை, எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இப்படி பண்ணியிருப்பார், அப்படி பண்ணியிருப்பார், அப்படி கீழே தள்ளி விட்டுருப்பார், என்னென்னமோ சொல்லுதுங்கம்மா. அது கரெக்ட். ஏன்னா ஆண்டவர் ஒருத்தர் நேச்சுரல் டெத் எப்படி இருக்கும், அவனை அப்படியே படுக்க வச்சு இல்லையா, அது படுக்க வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார், எப்படி இவனை வந்து ஐசக் ஆபிரகாம் பலி கொடுக்குறான் பார்த்தீங்களா, படுக்க வச்சு அது போல் கர்த்தர் பண்ணார், அவனை படுக்க வச்சு ஒரு நல்ல ஃபியூனரல் சர்வீஸ் அப்படியே படுக்க வச்சு ஒரு நிமிஷத்தில் அந்த ஆவியை அவர் எடுத்துகிட்டு இருப்பார். பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மரணத்தக்க தேவன் கட்டளை எடுக்கிறார். அப்போது இந்த 3 பேர் 4 பேரும் போனாங்க. இந்த மக்கள் சபையாரெல்லாம் அவ்வளோ பேர் இந்த மலையே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ யார் இறக்கு வரா? மோசே மாதிரி தெரியுது. அப்புறம் பார்க்குறாங்க, ஐயோ அந்த எலியாசர் மாதிரி தெரியுது. ஆனால் எங்கப்பா நம்முடைய ஆசாரியன் ஆரோனை காணோம், போச்சு. அப்படியே பார்த்தோம். அப்புறம் ஒன்று ஒரே மனசு வேதனை போச்சு, ஐயோ ஆரோனை கர்த்தரை எடுத்துக்கிட்டாரு அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, 30 நாட்கள் அவனோடு கூட அவருக்காக துக்கம் பண்ணாங்க. நான் செத்த எத்தனை பேர் துக்கம் எத்தனை நாள் எனக்கு தெரியாது. அதுபோல் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு நேரத்தை கர்த்தரை வச்சுருக்கிறார். அதில் உங்களுக்கும் நேரத்தை கர்த்தரை வச்சுருக்கிறார். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்னா உங்கள் மரணத்துடைய டேட்டை சொல்லுவார். நான் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பாவுடைய டேட்டு எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மாவுடைய டேட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, கரெக்டாக இன்றைக்கி தான் மறிப்பேன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அவர் தாங்க உயிருள்ள கடவுள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள கடவுளை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு போகஸ் கடவுள் இல்லை, உயிருள்ள கடவுள். நடக்க போகிறத சொல்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன் நினைவுகளை நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நினைவுகளை அறிவார். அதனால் நம்ம எதை கேட்குறோமோ அதை சொல்லுவார். என்னுடைய மரண நாள்னு எனக்கு தெரியும். நான் அது 75 கேட்டேன். அதுபோல் ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ கரெக்டாக சொல்லுவார். அவ்வளோ பெரிய கடவுள், உயிருள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். முன்னாடியே சொல்லிடுறாரு பாரு. இதெல்லாம் மோசேக்கு சொல்லிடுறாரு, நீ அந்த மலையில் மறிப்பாயின்னு சொல்லிடுறாரு. யாக்கோபிட்ட சொல்லிடுறாரு, நீ மரணமடைய போகிறன்றார். உடனே 12 பிள்ளைங்களை ஒன்றா கூப்பிட்டு என்ன நடக்கும்னு சொல்லி அவன் மறிச்சு போயிடுறான். அவனுக்கு என்ன பண்ண, எகிப்தியர்கள் 40 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. வேற ஒரு நாட்டுக்கார எகிப்தியர்கள் 40 நாள் துக்கம் கொண்டாட பிறகு அவன் வந்து என்ன பண்ணுறான், யோசேப்பு 7 நாள் துக்கம் கொண்டாடுகிறான். பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஸ்தேவானுக்கு துக்கம் கொண்டாடுகள் பாருங்கன்னா வந்து அப்போது அது என்ன குறிக்கிறது அப்படின்னா 3 வகையான வந்து காரியங்களை அவங்க காட்டுறாங்க. எபிரேயர்கள் யூதர்கள் 3 வகையான துக்கத்தை கொண்டாடுகிறார்கள். ஒரு துக்கத்துக்கு பேர் என்னென்னா போட்டுறோமா, அது பேர் அனினெட்னு ஒரு ஃபஸ்ட்டு, அது அடுத்தது அனினெட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு துக்க செய்தி கேட்ட உடனே இப்போது மறைச்சு போட்டாருங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த துக்க செய்தி வந்த உடனே அவர்கள் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வஸ்திரங்கள் இப்படி கிழிக்கிறாங்கன்னா அவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். ரைட் ஹேண்ட் சைடு வஸ்திரத்தை கிழிக்கிறான்னா அவங்க ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 நாட்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். 2வது துக்கத்துக்கு பேர் சிவான்னு பேர். சிவா அப்படின்னா 7 நாட்கள் அதற்கு துக்கம் கொண்டாடுவோர் நிறைய இருக்குது. எப்படிலாம் கொண்டாடுவாங்க இருக்குது 7 நாட்கள். 3வது துக்கத்துக்கு பேர் என்ன பேர், ஷலோஷிம். இது வந்து 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். இது யூதர்களுடைய முறைப்பாடுகள். இப்படி எவ்வளோ அதிகமாக அவங்களை நினைச்சித்தார்களோ அவ்வளோ அதிகமாக அவர்களை தன் நினைவிலே அவர்கள் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் இவனுக்காக அவர்கள் துக்கம் கொண்டாடுகிற காரியத்தை பார்க்க. ஏன்னா அவர்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. இயேசு தன் சிலுவையில் நமக்காக ரத்த சிந்தி மரித்தார். அப்போது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற
ஒரு அன்பை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருந்தார். உலகத்தில் யாராவது உயிரை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. யாராவது உயிரை கொடுத்துருக்காங்க, மாற்றுக்க எந்த தெய்வமாவது மனுஷனுக்காக மரித்திருக்கா? ஆனால் உங்கள் கடவுள் மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மரித்திருக்கிறார். அப்போ என்ன அன்கண்டிஷனல் லவ். நான் மரிச்சா நீ இது கொடுக்கணும்னு சொல்லலை. எந்த நிபந்தனையற்ற ஒரு அன்பு தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறார். நம்பர் 1. 2வது, அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும்னா 6 விதத்தில் அன்பு செயல்பட வேண்டும். எப்படின்னா, 1 நிபந்தனையற்றதாக இருக்கணும். 2வது என்ன பண்ணணும், பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பொருள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ அது யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோட் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு பென் வாங்கி கொடுத்தாங்க, இப்படி இருந்தேன். அது நான் கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணேன். அது எனக்கு யூஸ் பண்ணதாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ வாங்கி கொடுக்குற அந்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கும். அது குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ அழறியா குச்சி மிட்டாய் வாங்கி தரேன். அதை விட அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டாய் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவன் அட்லீஸ்ட் ஒரு வாரமான விளையாடிட்டு இருப்பான், மெமரியில் அவனுக்கு இருக்கும். அப்படி பயனுள்ளதாக வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் பயனுள்ளதாக செலவு பண்ண. 2வது காரியம். 3வது காரியம், ஃபர்கிவ் ஒன் அனதர் கூட போட்டுடலாம். சம்மன், மற்றவங்கள என்ன பண்ண வேண்டும், மன்னிக்கிற சுவாபம் இருக்க வேண்டும். மன்னிக்கிற சுவாபம். ஒரே இந்த ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமை கூடாது. நம்ம சர்ச்சில் நிறைய பேர்கிட்ட பேசுறதில்ல, அப்படி போயிடுறது, மாலை பார்க்குறது, கீழே, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன பண்ணோம், நம்ம யார் சண்டை போடணும், ப்ரைஸ் லாஸ் நேற்று என்ன கண்ணமனை திட்டிட்டு போயிட்டீங்க, ப்ரைஸ்லாம் பரவாயில்ல, அப்படி பேசுங்க. அப்படியே அலண்டு போயிடுவாங்க பாருங்க, அலண்டு போயிடுவாங்க. யார் ஒன்று திட்டினாங்களே கூப்பிட்டு ப்ரைஸ் லாட்சிங்க வாங்க, எங்க மறைச்சிட்டு வாங்க. என்ன ஆச்சு ஒரு கேட்கணும் அவங்கள. அப்படின்னா என்ன இல்லைங்க என்னங்க சாரிங்க, என்னங்க மேட்ருக்கு, நல்லா பேசுங்க, தட்டி கொடுத்து பேசுங்க. பாருங்கள், உங்களுக்காக பாருங்கள் வந்து இப்போ என்ன இப்போ தலைப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி வந்துருக்குறேன், அப்படி கொடுத்து பாருங்களேன். அல்லேலூயா. அட்லீஸ்ட் தின்னுட்டு அது மறக்கட்டும். அது மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்து மன்னிச்சுன்னு சொல்லுங்க, மன்னிச்சுன்னா. 3வது காரியம், ஒருவர் அப்சர்விங் ஸ்பிரிட். கவனிக்கணும், உங்கள் குடும்பத்தில் யார் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கூடாது. சொல்லுவாங்க பாருங்க, கிராமத்தில் மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது மோட்டு வலை. நம்ம குடும்பத்தில் ஹஸ்பண்ட் மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வச்சக்கூடாது. மனைவி என்னக்கூடாது, அவங்க மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வச்சக்கூடாது. பிள்ளைங்க தூக்கி அப்போ கேட்கணும், என்னங்க பிரச்சனை, நேற்று மூஞ்ச 3 வச்சுருக்கிறீங்க. இல்லை சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் கண்ணமண்ணா திட்டுவானுங்க, இல்லை திட்டுவானுங்க. அப்போ என்ன விஷயம், உங்களுக்கு பிரச்சனை என்னங்க, சரிங்க சாரிங்க மன்னிச்சிங்க அப்படின்னு. சரி மன்னிக்க வந்து ஒத்துக்க மாட்டேன், மன்னிச்சுக்க யாரும் திருப்பி எப்படியா சரி பண்ணு, எப்படி என்ன பண்ணோம், சாரி பண்ணிடணும். சும்மா மன்னிப்பனுக்கு யாரும் சும்மா தூக்கி வச்சிரு, சரி சந்தோஷம் பாரியா அப்படி சொல்லி முடிச்சிடணும். அதே மாதிரி ஒய்ஃபும் அதே மாதிரி என்ன பண்ண, அவன் மனுஷன் என்னடி என்ன பிரச்சனை, என்ன பார்த்தா எனக்கு இது வாங்கி கொடுத்தலாம் அது வாங்கி தரலையும், அவன் பாரு அவன் வந்து நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா படிச்சுங்க, நீங்கள் ஒரே ஊரில் வரீங்க, அவன் இப்படி போகிறான், அதெல்லாம் வேணாண்டி, நமக்கு இதாண்டி ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவர் ஒரு நாள் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. எனக்கு பாருங்கள், அவங்க பாருங்கள், எங்கள் அக்கா பாருங்கள் இவ்வளோ பெரிய செல்ஃபோன் வச்சுருக்கா, எனக்கு இப்படி தட்டி பேசிகிட்டு இருக்கேன். இந்த நோக்கியாவை தட்டி பேசிகிட்டு இருக்கிறேன். அது கலர் வரமாடுது, ஒன்றும் வரமாடு. இது சர்ச்சு ப்ரோக்ராம்லாம் போடுறேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் கூட அது பார்க்கவே இல்லை. சார் பரவாயில்ல, உடனே புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணோம், சரி நான் இவ்வளோ சம்பளத்துக்கு வரேன், ஒரு 300 ரூபா 500 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு 5 மாதம் சேர்த்தா 25 ரூபாய் ஆயிடுச்சுமா. 25 நல்லா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி பொண்டாட்டி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ண, வெரி குட் அப்படின்னு அவன் அப்ரிஷியேட் பண்ணுவான். அது மாதிரி என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணணும். சொல்லுங்கள், அப்சர்வ் பண்ணணும். கவனிச்சவங்களை தேவைகளை சந்திக்க வேண்டும்னு அர்த்தம். அதேமாதிரி கணவனுக்கு மனைவிக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்புறம் 5வது வர என்னென்ன, வேறுபாடுகளை செலிப்ரேட் த டிஃப்ரென்சஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறுபாடுகளை கொண்டாடணுமா. செலிப்ரேட் அப்படின்னு அர்த்தம், என் புருஷன் வந்து என்ன வந்து நான் நல்ல உயரமான புருஷன் பார்த்தேன், ஆனால் குள்ளமான அவர் என்னோட 2 இன்ச்சு கம்மி தெரியுமா. இதில் ஒரு பெருமை. ஏமா 2 இன்ச்சு கம்மியாக இருந்தால் 4 இன்ச்சு கம்மி என்ன ஆக போகுது. இப்போ கல்யாணம் ஆகிப்போச்சு, குழந்தை பெற்றாச்சு, அதுங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போயிட்டு இருக்குது. இப்போ 2 இன்ச்சு ப்ராப்ளம் இல்லைம்மா. உன் புருஷனாவது ஹை ஹீல்ஸ் போட சொல்லு.
அதனால் என்ன பண்ண, ஏதோ ஒன்று செஞ்சு மாற்றுமா, ஒரு சேஞ்சு வரட்டுமா, ஒரு சேஞ்சு வரட்டும். அதனால என்ன பண்ண, அந்த 2 இன்ச்சுக்காக சண்டை பண்ண உட்காந்துருக்காத வாழ்நாள் முழுதும். எது குறைகளை என்ன பண்ண வேண்டும், பார்க்க சொல்லுங்க. குறைகளை பார்க்கக்கூடாது சொல்லுங்க. குறைகளை பார்க்கவே கூடாது. கணவன் மனைவி ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. கலர் சரியில்லை, இப்படி இருந்தால் அப்படியே மூணி நீட்டாக பார்த்தா இது இவ்வளோதான் அப்படி சொல்லக்கூடாது. இடி முடியாது கட்டிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கலர் சரியில்லை, வந்து முடி நீட்டாக இல்லை, மூஞ்சி மூக்கு பெருசு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க வேண்டியதுமா. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு குறை சொல்லின்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதாக நமக்கு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளை இணைச்சிட்டார், கவனம் பண்ணிட்டாரு, உடன்படிக்கப்பட்டார். ஆண்டவர் உனக்கும் அவங்களுக்கு உடன்படிக்கப்பட்டார். உடன்படிக்கின் பிள்ளைகள் நீங்கள் குறைகளை பார்க்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே குறைப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோமே. நம்ம எவ்வளோ அக்கிரமத்தை பண்ணியிருந்தோம், அநியாயம் பண்ணியிருந்தோம், தேவனுக்கு பிடிக்காத பண்ணியிருந்தோம், பாளையத்துக்கு புறம்பாக இருந்தோம். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சுய ஒலிவ மரத்தை ஒரு காட்டு ஒலிவ மரத்தை ஒன்றாக இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராய் மாற்றி விட்டார். பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றி டிஃப்ரென்சஸ் வந்து செலிப்ரேட் பண்ணோம். என் புருஷன் அழகாக இருக்கிறார், என்ன உங்கள் புருஷன் இவ்வளோ வந்து ஷார்ட்டாக இருக்கார், நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, எனக்கு ஷார்ட்டு புருஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி பெருமையாக சொல்லணும். நான் அப்படி தான் தேடினேன், கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா சொல்ல பேச்ச கேட்பார். சரி, வேறுபாடுகளை என்ன பண்ணோம், செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்புறம் 5வது தாராளமாக இருங்க. பி ஜெனரஸ். வந்து ஹஸ்பண்ட் எப்பவுமே கஞ்சனாக இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் எப்பவுமே கஞ்சனாக இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், தாராள குணமாக இருக்கணும், வாங்கி கொடுக்குறவனா இருக்கணும், மனைவிக்காக குடும்பத்துக்காக செலவு செய்கிறவங்களாக இருக்கணும். அதே போல் மனைவி என்ன பண்ணுற, குடும்பத்துக்காக செலவு தான். கணக்கு பார்க்கக்கூடாது. நான் சம்பாதிச்சேன், நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், நீ என்ன சம்பாதிச்ச அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ யாரோ ஒருத்தவங்க சம்பாதிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு செய்யணும். ஹல்லேலூயா. சரியா? ஆக இந்த 6 காரியங்கள் தான் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் அந்த சபை அந்த ஆரோன் மேலே வச்சிருந்துச்சு. அந்த ஆரோனுக்காக 30 நாட்கள் சபை அழுது புலம்புகிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சபைக்கும் மேய்ப்பன் உங்களோடு கூட தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். இது பேர் தான் டிவைன் அஃபெக்ஷன், டிவைன் லவ்னு சொல்லுவாங்க. இப்போ 4 காரியங்களை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த. கடைசியாக நான் முடிக்க போகிறேன். அப்போ ஆரோனை என்ன பண்ணார், ஓர்ன்ற மலைக்கு மேலே கூட்டின்னு போயிடுறாரு. கூட்டு போனால் நீங்கள் இந்த பீகாக் பார்த்துருக்கலாம். பீகாக்கில் என்ன, மயில். யார் திரும்ப பேர் மயில் பார்த்துருங்க? நம்ம சர்ச்சில் பாதி பேர் பார்க்கவே இல்லை போலதுமா. அம்மா பார்க்காதவங்க கை தூக்குங்கம்மா. இந்த சின்ன பையன் கூட பார்த்துருக்கான். ஒரு சில பேர் பார்க்கல போலது. இப்படி முடிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரே இருக்குது, மயிலை கஷ்டமாக பட்டு பொழுது. மயில் பார்த்தா கண்ணீர் விட்டாள். நான் தேசிய பறவை என்ன யாரும் பார்க்கவில்லையா? ஏம்மா, மயில் வந்து இந்தியாவுடைய தேசிய பறவை. தேசிய பறவை கூட பார்க்கலாம் எப்படிமா? சரி, எப்போ அந்த மயில் இப்போ பார்த்துக்கம்மா, பார்க்காதவங்க. இவ்வளோ அழகு பறவைம்மா. இதோடைய மரணம் எப்படி இருக்கா தெரியுமா? அந்த மயில் என்ன பண்ணுமா, அந்த மயிலுடைய கடைசி நாட்களில் 48 நாளுக்கு முன்னாடி இந்த மயிலுக்கு தெரியுமா நான் மறிக்க போகிறோன்னு தெரியுமா. அப்போ இந்த மயில் என்ன பண்ணும், வரைந்து பறக்க முடியாது, இல்லை ரொம்ப ஃப்ளை பண்ண முடியாது, கொஞ்சம் பறக்கும். அப்படியே கொஞ்சம் பறந்து 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 மலை உச்சிக்கு போயிடுமா, அந்த கிளிஃப் ஆஃப் த மவுண்டனுக்கு போயிடுமா. போயிட்டு 28 நாட்கள் உபவாசம் இருக்கிற மாதிரி ஒன்று சாப்பிடாதான், இந்த இது மாதிரி ஈகிள் மாதிரி சாப்பிடாதான். மரணம் வரும்பொழுது இந்த மலையில் இந்த வெடிப்பு இருக்குல்ல, மலை வெடிப்பு இருக்குல்ல, கண் மலையில் வெடிப்புகள், அதில் போய்ட்டு மறிக்கும்பொழுது அது உள்ள விழுந்து செத்து போயிடுமா. அது என்ன நினைக்குமா, இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரலையும் நம்ம அழகாக இருந்தோம், எல்லாரையும் மகிழ்வித்தோம், தோகை விரித்தாடணும், எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், நம்ம மரணம் துக்கம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதுபோல் கர்த்தர் ஒரு மிருகத்துக்கே அவ்வளோ ஞானத்தை கடவுள் கொடுத்துருந்தா, ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆரோன், அந்த ஊழியக்காரனை கர்த்தர் பரலோகம் கனம் பண்ணுது. நாம் ஆண்டவருடைய பிள்ளையா ஊழியம் செய்கிற பிள்ளையாக இருந்தால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாள் கனம் பண்ணுவார். மரணத்தையே ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பர்த்டே எல்லாம் கொண்டாடுவாங்க, ஆனால் மரணத்தையே தேவன் பரலோகம் கொண்டாடும். ஹல்லேலூயா. 4 காரியத்தை இந்த 2 வாரத்தில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தா. 1 என்ன, இன்டென்ஷன், நோக்கம். 2வது என்ன, ஏற்பாடு. உங்களுக்கு எல்லாத்தையும் முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. 3வது என்ன, டிரான்சிஷன். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு டிரான்சிஷன் நடக்கும், ஒரு மாற்றம் நடக்கும். 4வது என்ன, உங்கள் மேலே கர்த்தர் அன்பு வச்சுக்கிறார். ஹல்லேலூயா.